நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும். அதை பற்றி ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக நம்முடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் முதலிருந்து வெளியிடும்போது பெட்ரோல் டீசல் போன்ற ஒரு முக்கியமான பொருட்கள் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் ஒத்துழைப்பு. பிஜேபியின் நிலைப்பாடு ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரது எப்போ இது தர்மேந்திர பிரதான் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கும்போது. ஜிஎஸ்டி கவுன்சில் கொண்டு வரும்போது அடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. 2017 ஜிஎஸ்டி வந்த பொழுது நாம என்ன சொன்னோம்னா மாநிலத்துக்கு அதனால் ஏற்படக்கூடிய வருவாய் பற்றாக்குறையை மத்திய அரசு 2022 வரை பெற்றுக் கொடுக்கும். அது 14% வளர்ச்சி என்கின்ற அடிப்படையில் ஒரு யூகத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஷார்டேஜ் நம்ம கொடுக்கும். ஜிஎஸ்டி ஆக்டே வந்து 2017 2022 5 வருஷத்துக்கு தான் காம்பன்சேஷன். இப்ப நம்ம பெட்ரோல் இப்ப கொண்டு வரோம் அப்படின்னா பெட்ரோலிய விலை நிச்சயமாக குறையும். இப்ப மாநில அரசுக்கு இதன் மூலமாக வருவாய் பற்றாக்குறை ஏற்படும். ஏன்னா மாநில அரசும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் மூலமாக நிறைய நிதி இழப்பாங்க. வெள்ளை அறிக்கை போட்டுருந்தாங்க, பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நான் கேள்வி கேட்டிருந்தது மாநிலத்தின் அரசும் குறிப்பாக நம்முடைய நிதி அமைச்சரும் இதுக்கு தயாராக இருக்கு. மாநிலம் தான் இந்த டெசிஷன் எடுக்கணும். அவர் ஜிஎஸ்டி கவுன்சில் ப்ரொபோஸ் பண்ணணும். அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நிதித்துறை அமைச்சர் போகும்போது இதை ப்ரொபோஸ் பண்ணணும். ஜிஎஸ்டி ஆக்ட் என்பது பாராளுமன்றத்தில் 2/3 ஸ்டேட் அசம்பிளியில பாஸ் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் 2017 2022 தெளிவாக சொல்லியிருக்கோம். 2022 மேல காம்பன்சேஷன் கிடைக்காது. காரணம் என்ன? எல்லாருமே ஒத்துக்கணும். அசம்பிளியிலே ஒத்துக்கிட்டோம், பாராளுமன்றத்தையும் ஒத்துக்கிட்டோம். குறிப்பாக வந்து நம்ம முன்னாள் பிரதமர் தேவகவுடாஜி வந்து அதை இனாகிரேஷன் பண்ணாரு. அதனால இந்த கேள்விக்கான பதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுக்குறது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிதி பற்றாக்குறை நிதி சமயத்துமே சொல்லியிருக்காங்க. மத்திய அரசை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். இந்த பாராளுமன்றத்திலையும் முதல் நாள் சொல்றதுக்கு தாங்க சொல்ல விடுங்க. இந்த சம்பந்தமே எல்லாம் மெகசஸ் இஷ்யூ வச்சு போராட்டம் பண்ணி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கு மத்திய அரசு என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க. நிறைய எம்பிக்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் புதுசா இடத்திலிருந்து எண்ணெயை கொண்டு வருவதற்கான முயற்சி. இது ஒரு சைக்கிள் நிலை. இப்போ வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிரைஸ் அதிகமாக இருக்கு. நிச்சயமாக பிரைஸ் குறையும். ஒரு சைக்கிள் ப்ராடக்ட் மாதிரி நாளை போகுது. மத்திய அரசு முழு முயற்சி எடுத்து குறைப்பதற்கான ஆயத்தப்படுகிறது. அப்படிங்கிற பதில சொல்றது கூட நம்முடைய பாராளுமன்றத்தில் அனுமதி உதவிக்கிறது. குறிப்பாக 3 நாட்கள் நம்முடைய பாராளுமன்றமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி முடிய வைத்து 2 நாளைக்கு முன்னாடி முடிச்சிடும். அமளி எல்லாம் பண்ணி நம்முடைய குறிப்பாக பெண் எண்ணிக்கை எல்லாம் தள்ளிவிட்டு டேபிள் மேலே பேப்பர்லாம் கிழிச்சு நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வெங்கையா நாயுடுஜியோ அலுவலக வச்சு இதை போன்ற பல அவலங்களை பார்த்தோம். குறிப்பாக தமிழக எம்பிக்கள் எல்லாம் இங்க வந்துதான் உள்ளூர்ல தான் புரியும். அவங்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா புரியும் பேசுறதுலாம். பாராளுமன்றத்துல அவங்க எதுவுமே பேசினா கேட்கல. தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கள், தமிழ்நாடுக்கு தேவையான திட்டங்கள் பாராளுமன்றத்தில் அவங்க பேசணும். தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத விவசாய சட்டத்தை பேசணும். அது வந்து 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூ, பொலிட்டிக்ஸா பண்றாங்க. அதற்கு உங்களுக்கு சம்பந்தமே ட்ரெயின்ல வந்து கம்யூனிஸ்ட் நண்பர்கள் 100 விவசாயி ட்ரெயின்ல கூட டெல்லியில் இறக்கிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி போய் அங்க பேசினா தமிழக விவசாயிகள் போராட்டம் ஆயிருக்கும். ஆனா இந்த கேள்விகள்லாம் பாராளுமன்றத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். பட் இவங்கதான் திட்டம் போட்டு பாராளுமன்றத்தில் நடக்கவே விட்டுக்கிறீங்க. கேட்ட பல கேள்விகள், முக்கியமான கேள்விகள் பதில் நடந்து வரும். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு பல திட்டம் இருக்கு. ஒரு பகுதியுடைய மக்களுடைய பிரச்சனை ஒரு பகுதி மக்களுடைய பிரச்சனை தான் பாக்குறோம். அப்படிங்கும்போது அந்த பகுதியுடைய மக்கள் பிரச்சனையை எங்க குரல் கொடுக்குறது என்ன தப்பு இருக்கு? ஆனா பிரச்சனைகள் கண்டிப்பா குரல் கொடுக்கலாம். பிரச்சனையே இல்லாம குரல் கொடுக்குறோம், அதுதான் அரசியல். உதாரணத்துக்கு பக்கத்து ஸ்டேட் கேரளா மாநிலம், அங்க வந்து மண்டி கிடையாது. மண்டி எடுத்தது யாரு? கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். மண்டி எடுத்ததை ஃபாலோ பண்ணது ப்ரீவியஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட். இப்ப கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் எம்பி பாராளுமன்றத்தில் பேசுறாரு, எங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் ஆக்ட் வேண்டாம். கேரளா அரசுல கேரளா ஸ்டேட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மத்திய அரசு ஆக்ட் அப்படியே இருக்கு. மண்டி கிடையாது. நாம மண்டி கிடையாதுன்னு கூட சொல்லல, மண்டி இருக்கும். மண்டிக்கு பேரலா வந்து நீங்க வந்து நேரடியாக உங்க பொருளை வித்துக்கலாம். இதுல வந்து டபுள் நிலைப்பாடு. நீங்க கேட்ட பிரச்சனைக்காக சொல்றாங்க. அதே போல வங்காள பெங்கலத்துல காங்கிரஸ் எடுக்கிற ஸ்டாண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாண்டும் கேரளாவில் இருக்கிற ஸ்டாண்டும் அப்படியே அப்பட்டமா இருக்கு. அப்படியே அவங்க 360 டிகிரி உள்டாவா இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு விவசாயி கோயம்புத்தூர் பகுதியோ அல்லது சவுத் பகுதியோ ஏதாச்சும் ஒரு விவசாயிகளோடு வந்து போராட்டம் பண்ணாங்க. முன்னாடி இருந்த முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் கூட முழு மனதாக இந்த சட்டத்தை வந்து சொன்னார். கடைசியா உங்க கேள்விக்கு சரி இந்த சட்டம் வேண்டாம். நரேந்திர சிங் தோமர் அவர்கள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு?
நீங்க வந்து எங்ககிட்ட சொல்லுங்க என்ன காரணம் சொல்லுங்க. 3 வருஷம் என்ன சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம், இந்த சட்டம் வந்து நிலுவைக்கு வராது, என்னென்ன மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் சொல்லுங்க. அது பதில் கிடையாது. எங்களுக்கு இந்த சட்டம் வேண்டாம் என்று சொல்கின்றவர்கள் குறிப்பாக அந்த 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சட்டத்தில் என்ன திருத்தம் வேண்டும் என்பதற்கு பதில் கிடையாது. அப்படி பார்த்தா மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக பாஜக வந்து அது எதிர்த்து கட்டணம் கர்நாடக பாஜக தனியே தீர்வு சொல்றாங்க. இரட்டை நிலைப்பாடு நம்ம சொல்றது என்னன்னா, பாராளுமன்றத்தில் சப்போர்ட் செய்த ஒரு கட்சி குறிப்பாக நீட், அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீட் வந்து காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டு இப்ப நாங்க சொல்றோம் அது நல்லதுதான், அது இருக்கணும், நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். அங்க சப்போர்ட் பண்ணி எல்லாம் வந்து எந்த மாநிலத்திலுமே காங்கிரஸ் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நீட்டுக்கு பிரச்சனை இல்லை. இங்க வந்து ஏன் இரட்டை வரும்? மேகதாத்துங்கிறது பாராளுமன்ற பிரச்சனை கிடையாது. மேகதாத்துங்கிறது இப்ப 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நாம தமிழகத்தினுடைய உணர்வை பிரதிபலித்து வெளியே சொல்றோம். இதையும் அதை எப்படி கம்பேர் பண்றீங்க? இதை போன்ற பாடத்திட்டங்கள் குறிப்பாக ஜிஎஸ்டி, எல்லா இடத்துலயுமே ஜிஎஸ்டி கவுன்சில போகும்போது எந்த காங்கிரஸ் கட்சி பேசுறது தமிழ்நாட்டில் தான் சொல்றோம். ஜிஎஸ்டில ஓட்டிங் சிஸ்டத்தை மாத்துனாங்க. இதுவரை ஜிஎஸ்டி 17-18 மீட்டிங்க்கு மேல நடந்திருக்கு. எல்லாரும் வந்து கன்சென்சஸ் அடிப்படையில் ஓட்டு போடாம எல்லா முடிவுகளும் எடுத்திருக்கு. இப்ப புதுசாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதே ஜிஎஸ்டி நடந்த பொழுது பேசாம இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டில ஓட்டிங் கொண்டு வரணும், மெஜாரிட்டி கொண்டு வரணும், பெரிய மாநிலத்துக்கு பெரிய ஓட்டு, சின்ன மாநிலத்துக்கு சின்ன ஓட்டு, இதுதான் இரட்டை நிலைப்பாடு. பாராளுமன்றத்தில் நீங்க பேசல, அது ஒரு சட்டமா கொண்டு வந்தாச்சு. இங்க வந்து ஏன் மாத்தி மாத்தி இந்த ஸ்டேட் கொண்டு அந்த ஸ்டேட் கொண்டு பேசுறீங்க? அதாவது பாராளுமன்றத்தில் பல்வேறு சட்டங்கள் வந்து மாநிலங்களவையில் வந்து கேட்கப்படாமல் பொதுமக்களோட கருத்து கேட்காமல் நிறைவேற்றப்படுது. அதை எப்படி எடுத்து ஜிஎஸ்டி என்பது எல்லா ஸ்டேட் அசம்பிளி, பாராளுமன்றம் அனைவரும் சேர்ந்து கொண்டு வரப்பட்டது. இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும், பிரதர் வந்து ஜேர்னலிஸ்டா இருப்பீங்க, கண்டிப்பா அரசியலமைப்பு சட்டம் படிச்சுட்டு தான் ஜேர்னலிஸ்ட் ஆகிறீங்க நான் நினைக்கிறேன். நம்பலாம் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கீங்க. படிக்கல ஒரு புத்தகம் உங்களுக்கு அனுப்பிவிடணும். அதுல மிக தெளிவாக இருக்கிறது எந்தெந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரக்கு அனுமதி இருக்கு, எந்தெந்த சட்டம் வந்து பாராளுமன்றம் அசம்பிளியும் சேர்ந்து கொண்டு வரணும், எந்த சட்டம் அசம்பிளி கொண்டு வரக்கு அனுமதி இருக்கும் பொழுது நீங்க கேட்கிற கேள்வி இந்தியாவோட இறையாண்மையே கேள்வி கேட்கிற மாதிரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 3 பிரிச்சிருக்காங்க, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட். அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஒரு பினான்ஸ் பில் யார் கிளாசிஃபை பண்ணா ராஜ்யசபா பவர் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு மேல எந்த தவறு மேல இதை மக்கள் சொல்றது கிடையாது. இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சொல்றதே கிடையாது. அரசியலுக்காக என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா டெல்லி போய் பாராளுமன்றத்தில் பேசினா அவங்களுக்கு தெரியாத கண்டெம்ட் ஆஃப் பார்லிமெண்ட் வரும். நம்ம போய் வாயை திறக்க முடியும். ஃபிளைட் ஏற வரைக்கும் தான். ஃபிளைட் ஏறினா கம்ப்ளீட்டா வரும். அதே எம்பிகள் டெல்லி நாங்களும் பார்த்துருக்கோம். அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக அப்படிங்கிற சட்டத்தை பணி நியமன பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு குருகட்சி அவர்களுக்கு பொழுது அபிஷியலாகவே நம்ம சொல்லிருக்கோம். நம்ம அதை வரவேற்பது அவர்களுக்கு கிடையாது. அது ஆகம சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டது இருக்கணும் நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய அமைச்சரும் கூட சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக ஆகம சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். நிச்சயமா நடக்கும். அவர்களுக்கு கிடையாது, எல்லாரும் வரணும். அவங்க டாக்ஸ் எல்லாம் வந்து 3 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க. வாட் அபௌட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ்? டாக்ஸ் கம்மி பண்ணனும்னு மக்கள் கேக்குறாங்க. யூ ஆர் டாக்கிங் அபௌட் தி ஜிஎஸ்டி. ஆனா இந்த டாக்ஸ்ல வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் இஸ் நாட் அண்டர் ஜிஎஸ்டி ஃபார் a fact because ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேட் ஒரு டாக்ஸேஷன் போட்டுருக்காங்க, சென்ட்ரல் ஒரு டாக்ஸேஷன் போட்டுருக்காங்க. இப்ப பினான்ஸ் மினிஸ்டர் நான் சொன்ன பழைய பதிலுக்கு என்ன பதில் சொல்ல நான் கேட்ட கேள்வி, டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் இவர்களுடைய ஃபார்முலா ஆஃப் கால்குலேஷன் 1 ரூபா 10 பைசா ஏர்ன் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃபார்முலா வந்து ஃபிக்ஸட் ரேட்டா ஒரு ரேட்டும் பிளஸ் 15% ஆஃப் பேரல் காஸ்ட் போட்டுருக்காங்க. அதுல மட்டும் டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 1 ரூபி 10 பைசா உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபார்முலாவே வந்து பாத்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் பேரல் ஏற 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 டிஎம்கே அரசு இந்த வருமானம். ஸோ அதுக்கே அவங்க பதில் சொல்றாங்க, ஃபார்முலா நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. மற்ற ஸ்டேட்ல இந்த ஃபார்முலா கிடையாது. யாருமே வந்து பேரலுடைய காஸ்ட்ல பர்சன்டேஜ் போட்டு எடுக்கிறது கிடையாது. நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னா. ரெண்டாவது மிக முக்கியமான கேள்வி, ஒரே சொல்யூஷன் இருக்கிறது இதெல்லாம் பேசுறது ஜிஎஸ்டி கீழே கொண்டு வருவீங்களா? ஜிஎஸ்டி கீழே என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் பேசுறேன். மத்திய அரசு தெளிவா இருக்கும். காம்பன்சேஷன் 2022 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்டேட் காம்பன்சேஷன் கிடைக்காது. ஸ்டேட் இந்த ரெவென்யூ டெபிசிட் ஷார்ட் ஃபால் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? இதெல்லாம் இது வந்து எடுத்தவங்க ஒருத்தர் பேசுறது கிடையாது. மத்திய அரசை பொறுத்தவரை நிலைப்பாடு 2014 தொடர்ச்சியாக மோடிஜி சொல்றாங்க, இது வந்து ஓபன் மார்க்கெட் பிரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கு இந்த அனுமதி கொடுத்துருக்கோம். அவங்க சேர்ந்து உட்கார்ந்து எந்த கவர்மெண்ட் பியூரோக்ரசி இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஓபன் மார்க்கெட் பிரைஸ் அது. இதே போல பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள்ல 2018 3 மாநிலம் குறைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த புதுச்சேரியில குறைச்சிருக்காங்க.
பட் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம இல்லை. அதனால நீங்க எல்லாத்தையும் வச்சு அக்கௌண்ட் பண்ணி தான் பேசணும். 2014 கம்மி பண்ணணும்னா கொஸ்டின். ஆனா சென்ட்ரல் டாக்ஸேஷன் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் டாக்ஸேஷன் கம்மி பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லுங்க. நாம கேட்ட கேள்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுக்கு பாடுபட்டு இருக்கு, தொடர்ந்து குறைக்கணும். சைக்கிளிக்கல் நேச்சர் இது நிச்சயமா நடக்கும். நாம சொல்றது லாஜிக். நாளைக்கு ஒரு பாம்பு நடக்குது, ஈரான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை இருக்கு, அது மிடில் ஈஸ்ட் பிரச்சனையானா பேரல் இன்னொரு $15-20 போயிருக்கு. ஸோ நாம கேட்கிற ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், அதுக்கு சொல்யூஷன் நம்ம கேட்கணும். நீங்க தமிழக தலைவராக பொறுப்பேற்றப்ப நாமக்கல்ல பேசுறப்ப வந்து 6 மாதத்துக்கு வந்து ஊடகங்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்படுது. இது ஒரு ஊடகங்களை மிரட்டக்கூடிய அது பேச்சா எடுத்துக்கலாமா? நீங்க அதான் மத்திய இணையமைச்சர் வந்து தொழில்துறை அமைச்சாங்க. உங்களுடைய அந்த இதப்போ வந்து நீங்க அந்த வார்த்தையை பேசியிருக்கீங்க. நாமக்கல் எந்த அர்த்தத்துல அந்த வார்த்தையை நான் 100 இடத்துல பதில் சொல்லிட்டு இருந்தா, நீங்க டிவி எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. நீங்க பாக்குறீங்க, நம்ம ஜெர்னலிஸ்டா இருக்கீங்க, மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். புதிதாக வந்திருக்கக்கூடிய பில், சோசியல் மீடியா, எத்திக்ஸ், மீடியா அனைத்துக்கும் வந்து மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தினுடைய 3வது பார்ட் என்பது நியூ மீடியாக்காக இருக்கு. இப்ப நியூஸ் கன்சம்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா 74% மேல நான் ட்ரெடிஷனல் மீடியா தான் மக்கள் நியூஸ் பார்க்கறாங்க. யாரும் டிவி பார்க்கறது 1.5% மக்கள் தான் டிவி நியூஸ் பார்க்கறாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா. பட் டேஞ்சர் என்ன அப்படின்னா, எல்லா மக்களும் ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல வரதான் ஒரு நியூஸ். அதனால யாரோ ஒரு மனுஷன் ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு நியூஸ் நடத்தலாம். இன்னொரு 4 பேர் சம்மந்தமே இல்லாம ஜெர்னலிஸ்ட் இருக்காங்க. இப்ப ஜெர்னலிஸ்ட் நீங்க வந்தனாலே ஒரு ஜெர்னலிஸ்ட் கூட எத்திக்ஸ் இருக்கு. நாம கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை வந்து அவர்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். காம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் இருக்கணும், கிரீவன்ஸ் ஆஃபீஸர் இருக்கணும், எடிட்டர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு நியூஸ் போட்டாங்கன்னா அந்த நியூஸ்ல பாதிக்கப்படுறவங்க கேட்கறது ரைட் இருக்கு, எங்கிருந்து. ஸோ நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஸ்பெசிபிக்லி நியூஸ் மீடியா. இது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் டேஞ்சர் இல்ல, பாலிடிக்ஸ் மட்டும் டேஞ்சர் இல்லைங்க. பாலிடிக்ஸ் மட்டும் டேஞ்சர் இல்ல, டேஞ்சர் டு பீப்பிள் லைக் யூ. அந்த முறை ராஜவர்தன் ராத்தோர் வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருந்தப்போ அவர் வந்து தகவல் இதை கேட்க 56 வந்து ஆன்லைன் வீடியோஸ் பத்தி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சர்ன் ஐடி மினிஸ்ட்ரி இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடிஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்கு உண்டான அந்த வரைமுறைகள் இது வரைக்கும் இன்னும் பண்ணப்படுறாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ண போறாங்க? அதான் பண்ணியாச்சுன்னா தயவு செஞ்சு உங்க பேப்பர்ல இதை பத்தி ஒரு ஆர்டிகல் போட்டீங்கன்னா நீங்க காட்டணும். இவ்வளவு பேசுறீங்களா நீங்க பிரஸ் மீட்ல, இந்த புது சட்டத்தை பத்தி நீங்க எழுதிருக்கீங்களா? இந்த புது சட்டத்தை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? புது சட்டத்தை வரவேற்பு உங்க பேப்பர்ல சொல்லிருக்கீங்களா? இந்த புது சட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கீங்களா? நான் கேட்கறது ஒரே கேள்வி. நீங்க ராஜவர்தன் சிங் ரத்தோட கோட் பண்ணிட்டு இப்ப நம்ம கொண்டு வந்துட்டோம், கொண்டு வந்து மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போயிருக்கீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. சட்டம் வந்து சட்டத்துல என்ன தவறு நீங்க சொல்லுங்க. நியூ மீடியால என்ன தவறு? சட்டத்தை பத்தி நீங்க ஒரு நாள் எழுதிருக்கீங்களா? பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கணும்னு கேட்கறீங்க, சட்டத்தை பத்தி நீங்க எழுதிருக்கீங்களா? அதை காட்டுங்க. அப்பதான் பதில் சொல்றோம். உங்க கமெண்ட் வந்தீங்க பாருங்க. இது வந்து பிரஸ் மீட்டுக்கு வந்து 2 விதத்துல இருக்கும். குதிரை மேல நான் சவாரி பண்ணிட்டே இருக்கேன், குதிரை நீங்க அடிச்சுட்டு இருக்க முடியாது. குதிரை திரும்ப கேட்கும், தம்பி குதிரை சாப்பாடு போட்டேன், நல்லா குதிரை நல்லா தண்ணி காட்டேன், குதிரை கேட்கும். பிரஸ் மீட் இஸ் 2 ways. நீங்க ஒரு பாலிசி பத்தி கமெண்ட் பண்ணும்போது have you really commented on the policy? உங்க பேப்பர்ல உங்க மீடியால பத்தி சொல்லிருக்கீங்களா? இந்த சட்டத்துல என்ன தவறுங்கிற பாயிண்ட் இருக்கு. ராஜவர்தன் சிங் ரத்தோர் சொன்னாரு, நாம கொண்டு வந்திருக்கோம். உலகத்துல எங்கேயுமே எல்லா பக்கம் டேஞ்சர், ரெவல்யூஷன் வருது, சண்டை போடுறாங்க, சாதாரண மக்கள் சாப்பிடலாம். இந்தோனேஷியால இருந்து பிலிப்பைன்ஸ் இருந்து எல்லா இடத்துலயும், பிரான்ஸ்ல எல்லோ விஸ்மர் புரட்சி பார்த்தா நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லா இடமும் இப்ப ட்விட்டர் பத்தி ஒரு கட்சி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா வந்து உள்ள ஃபுல்லா இருக்கு. 74% நியூஸ் இது பாக்குறது, 74% வெளியே பாக்குறது. அவர் ட்விட்டர்ல வரதா உண்மை, அதை 100 டைம் ஃபாலோ பண்ணா உண்மை. அதை வந்து ட்விட்டர் போன்ற நிறுவனம், சோசியல் மீடியா போன்ற ஃபேஸ்புக் என்ன பண்ணதை நீங்களும் நாமும் நினைச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. எடிட்டர் இருக்காங்க, இன்புட் எடிட்டர், அவுட்புட் எடிட்டர், தவறாக நம்ம கூப்பிட்டு கேட்போம், நீங்க கரெக்ட் பண்ணி கொடுப்பீங்க. நீங்க அந்த ஆங்கிள் பாருங்க. எல்லா சட்டத்தையுமே வந்து அண்ணாமலை அட்டாக் பண்ணணும், நான் அண்ணாமலை அட்டாக் பண்ணி கேள்வி கேட்டுனா ஏதாச்சும் அண்ணாமலை தப்பு பண்ணினா எடிட்டர் கூட்ட சபாஷம் சொல்லுவாரு, அதுல டிஆர்பி அதிகமாகும். எல்லா கேள்வி தயவு அந்த மாதிரி வைக்காது. இங்க வரதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணா பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும், ஜியோகிரபி தெரிஞ்சிருக்கும். இந்த கட்சியில எந்த தலைவர் வந்து இந்த மாதிரி பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்றாங்க? எக்கனாமிக்ஸ் ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் போய், ஹிஸ்டரி போய், ஜியோகிரபி போய், ஈரடி போய், ஜப்பான் போய், இந்தியா வந்து வரும். மத்த எந்த தலைவர் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க? ஒரு அறிக்கை கொடுத்து கம்முனு அக்சஸே பண்ண முடியாது. வெரி அக்சசபிள் பார்ட்டி, ஓப்பனா வரும், டிரான்ஸ்பரண்டா கேட்கணும். ஆனா நீங்களும் கேள்வி கேட்கும்போது தன்மையா புரிஞ்சு, என்னோட சேருக்கு ஒரு கர்மா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கர்மா இருக்கு. It's a right policy, right action. அந்த ரைட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா ஏற்கனவே அபிஷியலா நம்ம சொல்லிக்கிறோம். கேடி ராபர்ட்ஜி அவர்களும் நம்முடைய மாலதி அக்காவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது என்னென்ன வார்த்தைகள் பேசினாங்களோ தொடர்ச்சியா அந்த 3 நாட்கள் நம்ம பார்த்துருக்கோம். நாங்க வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவாங்க.
நிச்சயமாக இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கான வைக்கிறார், எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இப்ப மீடியா நண்பர்கள் அடுத்த என்ன கேள்வி கேட்குறீங்க, இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து இவ்வளவு ஆவணங்கள் சிக்கி இருக்கு, இந்த கம்ப்யூட்டர் ரெவன்யூ வந்து இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்குறேன். இது ஒரே ஒரு பதில் சார்ஜ் வைக்கிறாங்க. ஏன்னா எல்லா ஒரு கம்பெனிக்குமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு, அவங்க சமன் பண்ணுவாங்க. ரைட் அப்படிங்கிறது மட்டும் ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. ரைட்ங்கிறது ப்ராசஸ். அடுத்த 3 மாசம் 6 மாசம் சார்ஜ் ஷீட் போடுற மாதிரி நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ்க்கு உங்க பதில் அளிக்கணும், ஒரு ரெவன்யூ எங்களுக்கு வந்து காட்டணும். அதனால ஒரு அரசியல்வாதி நான் கேரக்டர் அசாசியேட் பண்ண விரும்புகிறேன், தவறு என்றால் மக்களுக்காக பணி செஞ்சிருக்காங்க, மக்களுக்காக வேலை செஞ்சிருக்காங்க. கோயம்புத்தூர் பகுதிக்கு நிறைய நலத்திட்டங்கள் இருக்காங்க. சும்மா நான் ஒரு கேரக்டர் அசாசியேட் பண்ணக்கூடாது. முறையான பதில் என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி. நீங்க கேட்கிற ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்கு சார்ஜ் ஷீட் மட்டும் பதில் சொல்லுங்க. அனுபவ இயக்கமும் அவங்களும் வந்துட்டு சிலர் புகார் அளித்ததன் அடிப்படையில தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எந்த முகாந்திரங்களும் போன ஆட்சியா சொன்னாங்க. இந்த இதுல வந்து அதே முகாந்திரம் இருக்குன்னு சொன்னாங்க, ரைட் நடந்துச்சு. அப்படி இருக்கிற மாதிரி எப்படி நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி சொல்றீங்க? வந்துட்டு சிலர் விசாரிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ஆனா இப்ப கோயம்புத்தூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் வந்து முந்தானத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? எம்எல்ஏ தான் ரைட் பண்ணாங்க, எம்எல்ஏ தான் ஆக்ஷன் எடுத்தாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நிரபராதின்னு சொன்னேன். அப்படி அப்ப இருக்கிற தமிழ்நாடு அதிகாரிகள் தவறு செஞ்சாங்கன்னு சொல்றீங்களா? அப்ப ஹைகோர்ட்ல போய் குவாஷ் ஆகுது, சுப்ரீம் கோர்ட்ல குவாஷ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தவறு செய்யறான்னு சொல்றீங்க நீங்க? அப்படி இல்லை சார். கடந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, மரியாதை ஜுடிஷியரி இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு. அதே அமைச்சர் கேட்ட கேள்விக்கு நான் மாற்றி போட்டு கேட்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 1000 மாசம் 1000 வருஷம் பாத்தீங்கன்னா கீழே கோர்ட் தான் தாண்டி சுப்ரீம் கோர்ட் போய் பாஸ் ஆச்சு. அப்ப ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தவறு செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. பட் ஆனா ப்ரொசீஜர் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. கேஸ் ராஜால வந்துட்டு கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃப்ரேம் காசன் அக்யூஸ் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். கேம்பெயினிங்ல கூட அதான் வந்து மெயினா வெச்சு பண்ணாங்க லாஸ்ட் எலெக்ஷன். ஆனா ராஜா அவர்கள் வந்து யாருமே வீட்டை ரைட் பண்ணோடனே அவர் அக்யூஸ் சொன்னாங்க. ராஜா அவர்கள் வந்து பல சிஸ்டம் தாண்டி எல்லா பக்கமும் போய் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு கோட்டை கன்வென்ஷன் ஆகி இன்னொரு கோட்டை அக்யூட்டல் ஆகி மறுபடியும் இப்போ ட்ரையல் போயிருக்கு, டெய்லி ட்ரையல் போயிருக்கு. இப்போ அந்த கேஸ் இந்த கேஸ் நீங்க எப்படி சம்மந்தப்படுத்தீங்க? நீங்க இப்போ ரைடு முடித்தே சொல்றீங்க. இப்போ என்ன சொல்றேன், சார்ஜ் ஷீட் போட்டுன்னு தான் சொல்றேன். நான் பேசுறேன், மாற்றி பேசுறேன். இப்போ சொன்ன பட்சம் தான் அது. நீங்க ரைடு முடிச்சு முதல் நாளே வந்து ஒரு அக்யூஸ் பேப்பர்ல போட்டோ போட்டு ஒரு தவறானவர்னா எல்லாத்தையும் அவங்க மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் பார்க்கறாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க? லைசன்ஸ் பதில் அதான் நான் வந்து பாட்டி தான் பேசுறேன். சார்ஜ் ஷீட் போட்டு நீங்க கேட்க கேட்டு நான் பதில் சொல்றேன். ஏன்னா எவிடன்ஸ் அதை யாரும் பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. ஊழல் செய்தார் அப்படின்னு திமுக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்குமானால் அந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வெற்றியை பாதிக்குமா? அதாவது போகாத ஊருக்கு வழி தேர்தல் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய கட்சி வளர வேண்டும், எங்களுடைய கட்சி நிறைய தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவர்கள் வளர்ந்து வரணும் எங்களுடைய நிலைப்பாடு. அதே போல கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, அனைத்து அண்ணா திராவிட உள்ளாட்சி தேர்தல் என்பது ரொம்ப லோக்கலான ப்ராப்ளம். மக்கள் பார்க்கலாம் அந்த பகுதியில, அந்த வார்டுல, அந்த பஞ்சாயத்துல 9 மாவட்டத்தில் நம்மளுடைய சிட்டியில வந்து கார்பரேஷன் வந்து அந்த ப்ராப்ளம் அப்படிதான் வந்து பெரிய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஆனால் அரசியல் சம்மந்தப்பட்டது லோக்கல் லீடர்ஸ் இருப்பாங்க. இதுக்கு அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. பாஜக எப்பவுமே எலெக்ஷன் ரெடி, எப்பவுமே எலெக்ஷன் தயாரான ஒரே கட்சி பாஜக. அப்படி அடுத்த கேள்வி அப்படிதான் நீங்க ஆட்சியில் இருக்காங்க. இது வந்து வளர்ந்து வர கட்சி அப்படிங்கிறா எப்பவுமே எலெக்ஷன் ப்ராசஸ் அந்த கட்சி இருக்கும். நிர்வாகிகள் போறது, டூர் இருக்கிறது, கட்சி புது மெம்பர் சேர்ந்ததுதான். ஏன்னா நம்ம வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியா வந்து ஓகே நம்ம வளர்ந்துட்டோம், அமைதியா இருக்கணும் அப்படின்னு கட்சி பாஜக. டெய்லி வளரணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம். எப்ப எலெக்ஷன் வந்தாலும் நான் தயார். அதிமுக ஆட்சியில் அதீத உற்சாகமாக காணப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி திமுக ஆட்சிக்கு வந்ததும் உற்சாகம் மிகுதியுடன் குறைவாக காணப்பட்டது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்ப டோட்டல் ரொம்ப உற்சாகமா இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லாமே சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிஜமாலும் டெய்லி போராடி இருக்கிறது நாங்கள். ஒரு உண்ணாவிரத போராட்டம், சென்னையில போராட்டம், அண்ணந்த போராட்டம், கருப்புக்குடி போராட்டம், நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தமிழ்நாட்டில் 1000 இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. 25 இடத்துல தலைவர்கள் போறாங்க. குருவஞ்சியோட யாத்திரை நடந்தது. எப்படி உற்சாகம் இல்லைன்னு சொல்றீங்க? இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி செஞ்ச வேலையை பாஜகவோட கம்பேர் பண்ணுங்க. நாங்க செஞ்ச வேலையில 10% அவங்க செஞ்சுதாங்க. பிரதம மந்திரி அவர்கள் வந்து 80 கோடி பேருக்கு 5 கிலோ அரிசி கொடுக்குறாரு. ஊரெல்லாம் போய் நம்மளால விளம்பரம் பண்றாங்க, வேக்சினேஷன் கேம்ப் போறாங்க, எல்லா இடத்தையும் போய் பண்றாங்க. பாஜக மட்டும் 400 பேருக்கு மேல நேரடியாக எங்களுடைய தலைவர்களும் உறுப்பினர்கள், கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் கொரோனாவால் இறந்து போயிருக்கு.
400 பேர். இரண்டாவது அலையில நம்ம எங்க ஆளுதான் வெளியே வந்து ஒரு இடமா போய் கபசூர குடிநீர் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, சேவாபாயோட சேர்ந்து வேற வேற ஏற்கனவே சேர்ந்து. அப்பெல்லாம் சில தலைவர்கள் வெளியே வருங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆக்டிவா மக்கள்கிட்ட டெய்லி ஒரு விஷயம் எடுத்துட்டு போறது பாருங்க. சரியா? என்ன ஒரு நடுநிலைமையா இருக்கக்கூடிய மனிதன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. கடைசி கேள்வி, 2025ல 150 இடங்களுக்கு மேல பாஜக எம்எல்ஏக்கள் உள்ள போவாங்க, ஆட்சி அமைப்புன்னு சொன்னீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுக திமுக அந்த அதிமுக இரட்டை தலைமை பிரச்சனைகள் இதான் வந்து அந்த கட்சி டம்ப் ஆகும். அதை பயன்படுத்தி மேல வந்து அந்த புறந்தள்ளி திமுக எதிராக ஸ்டாண்டர்டா நிக்க போற ஒரு ஐடியா இருக்குதா? நான் வந்து ஜோசிய பாத ப்ரொஃபஷனல் இல்லைனா பொலிட்டிக்கல் அப்படியே 150 நடக்குமா, அது நடந்தா இப்படியா, இல்ல 150 சீட் இல்ல 150 சீட் இல்ல நீ ஒரு மணி நேரத்துல 230 ஆனா பில்டிங் உங்க தலைமை இருந்தாலும் ரெடி கொடுத்துருவாங்க. 234 சீட் இருக்கு. 150 சீட் பாஜகனா மீதி அதிமுகனா அந்த அளவுக்கு வலுவடைந்த கட்சியா மாறுமா? பிசினஸ் இல்ல அந்த அளவுக்கு வலுவடைந்த கட்சியா அதிமுக மாறுமா? எனக்கு கொடுத்துக்கிற வேலை இந்த கட்சியை வளர்த்த வேண்டியது என்னுடைய வேலை. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாரதிய ஜனதா கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேற. எங்களுக்கு அவங்களுக்கு பிரின்சிபல்ஸ் ஒன்னா இருக்கிறனால நாங்க கூட்டணி ஒரே கட்சியை தான் ஜாயின் பண்ணிட்டு போயிடுறோம். அதே போல உதாரணத்துக்கு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை, டிஎம்கே பிடிஐ கூட்டணியில் இருக்காங்க. நாங்க அப்படி கிடையாது. எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பிரின்சிபல் தான் ஒன்னா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எங்க கட்சி வளர்ப்பதற்கான முறைகளை வழிமுறைகளை நாங்க பண்ணிட்டு அது இப்படி நடக்கலாமா, நாளைக்கு இப்படி நடக்கும், அது தெரியாது. நாளை காலைல சன் டிவிக்கு நடக்கும் தெரியாது, சன் டிவி ரிப்போர்ட் தான் எனக்கு தெரியாது, அதுவும் தெரியாது. மக்கள் டிவி பார்ப்பாங்களா, டிஆர்பி நல்லா போகுமா தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு எதுக்கு நான் பேசுவோம். தமிழ்நாடு அரசு வந்து கிராம சபை கூட்டத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சொல்றீங்க? தெரியவில்லை. அதை விட ரொம்ப முக்கியமானது, கோயம்புத்தூர் மாநகரத்துல பொது இடத்துல தேசிய கொடி ஏற்றக்கூடாதுன்னு ஒரு ஓரல் ஆர்டர் வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கு இது புரியல. டாஸ்மார்க்ல போய் கியூ நிக்கிறதுக்கு அரசு பெர்மிட் பண்றாங்க, தேசிய கொடி ஏற்றினா கொரோனா வந்துடுறாங்க. இது எவ்வளவு ஏற்றுக்கொண்டாங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே அரசியல் பண்றாங்க. 1000 இடத்துல வந்து பாஜக கொடி ஏற்றுறாங்க, 1036 இடத்துல பாஜக கொடி ஏற்றுறாங்க. நீங்க ஏத்துங்க வேண்டாம்னு சொல்லலாம். தேசிய கொடி மேல மரியாதை இருந்தா நீங்க 10,000 இடத்துல ஏற்று. 75 தலைவர்கள் வீட்டுக்கு பாஜக போய் பண்றாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. அரசு அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அசிங்கமா இருக்கு. டாஸ்மாக் கடைக்கு வர பெண் காவலர்கள், லேடி ஆபீசர்ஸ் வந்து பிச்சு வச்சு நின்றுருக்காங்க. அவங்க வேலை இதாங்க, இந்த குடிக்கிறவங்க எல்லாம் வந்து வரைமுறைப்படுத்தி கியூல நின்று போய் நல்லா குடி தம்பி, நல்லா வாங்கி தம்பி சொல்றதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இது எல்லாம் பேசாத அரசு இங்க கொரோனா வந்து, அங்க கொரோனா வந்து, நாளை கொரோனா வந்து தரவும். சோஷியல் மீடியா முதல் முறையா வந்து விவசாயிகள் தாக்கல் பண்ணிக்கிறாங்க. இதை பத்தி சொல்றேன். பேசி முடிக்கிட்டுங்கன்னா ஆஃபீஷியலா நான் கேட்பேன். Sir, social media like organization Twitter வந்துட்டு is now is going to call under criticism. Come on, criticism now. Twitter like organization ரொம்ப biased போதும் அப்படின்னு சொல்லி political parties சொல்றாங்க. How do you see this first? நேற்று வந்து லாக் பண்ண ட்விட்டர் அக்கௌண்ட் ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து அன்லாக் பண்ணியிருக்காங்க. ஆனா ட்விட்டர் மேல ரொம்ப கொண்டாட்டத்தில் இருந்த கட்சி வந்து காங்கிரஸ். எங்காவது இந்தியா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தட்டி கேட்கிறார் அப்படின்னு ரொம்ப கொண்டாட்டத்தில் இருந்தார் காங்கிரஸ். இப்ப ராகுல் காந்தி அவர் என்ன பண்ணாங்க, ஏன் அக்கௌண்ட் லாக் பண்ணாங்க? ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல் இருக்கக்கூடிய பெண் வீட்டுக்கு போயிட்டு அதை அரசியலாக்கிறதுக்காக போட்டோ போட்டுருக்காங்க. இட் இஸ் எகெயின்ஸ்ட் எவ்ரி சிங்கிள் கைட்லைன். நேஷனல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் NCPCயா நோட்டீஸ் கொடுக்குறாங்க ராகுல் காந்தி அவங்க. ட்விட்டர்ல கேட்கறாங்க, எப்படி இந்த போட்டோ வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்டஸ் நீங்க பப்ளிஷ் பண்றாங்க? அதுக்கு ட்விட்டர் பேன் பண்ணிட்டாங்க. அதை யாரெல்லாம் ஃபார்வர்ட் பண்றாங்க, யாரெல்லாம் ட்வீட் பண்றாங்க, எல்லாத்தையும் அக்கௌண்ட்டை முடக்கிட்டாங்க. அதற்கும் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சொன்ன கருத்து சுதந்திரத்துறை குறவழியை நடிக்கிறாங்க சொல்றாங்க. என்ன சம்பந்தம்? பாராளுமன்றத்தில் போய் டேபிள் மேலே டான்ஸ் ஆடிட்டாரு. அந்த டேபிளை கிழிச்சு போட்டுருக்காரு. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அழுவு வச்சிருக்காரு. அதை மறைக்கிறதுக்காக இந்த டிராமா. ஏன்னா மக்கள் கொதிச்சு போய் இருக்கிறாங்க. எல்லாத்த விட 12 SC அமைச்சர்கள்னா 8 ST அமைச்சர்கள், 28 OBC அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். ஏன்னா காங்கிரஸ் தான் ஓபிசிக்கு எதிரான கட்சி இல்ல, SC/STக்கு எதிரான கட்சி இல்ல. பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் அறிமுகப்படுத்துறது என்ன பண்ணாங்க, டிராமா பண்ணாங்க. பெகாசஸ் ராகுல் காந்தி போன் எதுனா ஒட்டி கேட்டு யாருக்கு என்ன பிரயோஜனம்? அவரை பத்தி தெரியாத போனை ஒட்டி கேட்டு பூச என்ன தெரிய போகுது? எங்க நடந்தது? என்ன ப்ரூஃப்ங்க? ஒட்டி கேட்ட ஆடியோ வெளியே வந்துச்சா, ஒட்டி கேட்ட வீடியோ வெளியே வந்துச்சா? எதுவுமே இல்லாம அவரே ஒரு பெரிய VIP மாதிரி அவர் போனை ஒட்டி கேட்டா இந்தியன் அரசியலே மாறிற மாதிரி அவரே பில்டப் கொடுத்தார். ராகுல் காந்தி 3 மாசத்துக்கு பில்டப் கொடுத்தார்.
கடல் போய் குதிச்சா வந்து அதுக்கப்புறம் கேரளா பக்கமே போக மாட்டேன். இப்ப கேரளா பாஸ் என்னாச்சு? சிவன் கோயிலுக்கு போவார், கைலாஷுக்கு போனார், சிவன் பக்தன் ஆயிட்டார். இப்ப சிவன் கோயிலுக்கே போறது இல்லை. இதெல்லாம் 3 மாசம் ஃபேட் ஃபேஷன் பொலிட்டிஷியன். இந்த நாடாளுமன்ற முடக்கத்தை பத்தி பேசுறீங்க. UPA 2 வந்து கடைசியில் நடந்த கூட்டத்தொடரெல்லாம் நடக்கவே பாஜக பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து முடக்கியிருக்காங்க. அது போன்ற நடவடிக்கை இப்போ வந்து காங்கிரஸ் செய்யும்போது அது உங்களுக்கு சரியாப்பட்டது, இதுல தவறாப்படுது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பெருசா கேள்வி பதில் சொல்ல பிரதமர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அப்படி தமிழக பாஜக தமிழக எம்பிகள் வந்து ப்ராப்பரா போய் கேள்வி கேட்பான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது 2 விஷயம். UPA 2 பாராளுமன்றத்துல பாஜக டேபிள் மாதிரி ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. முடக்கினாங்க டேபிள் மாதிரி நாடாளுமன்ற அலுவல் பணி மேற்கொள்ள முடியல. பெண் எம்பிக்களை தள்ளி விட்டாங்களா? வைஸ் பிரசிடென்ட் அலுவ வச்சாங்களா? ஆனா பாராளுமன்றத்துல எப்பவுமே ஒரு டெமோக்ரஸில சண்டை இருந்தாலும் அஜிடேஷன் நடக்கும், வெளியே வருவாங்க பண்ணுவாங்க. அது வந்து டெமோக்ரஸில. பட் இன்னைக்கு நடந்தது திட்டம் போட்டு சதி செய்து லோக்சபா வேலை செய்து ஒரு 22% மட்டும்தான் லோக்சபா வேலை செய்யும். 96 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய லோக்சபா 20 மணி நேரம் கீழே வேலை. இதெல்லாம் பார்க்கணும். முக்கியமான பில் ஒரு பக்கம் காங்கிரஸே சொல்றாங்க, டிபேட்டே இல்லாம பில்ல பாஸ் பண்றாங்க. டிபேட்டுக்கு வந்தா தானே டிபேட் பண்ண முடியும். நீங்க டிபேட்டுக்கே வரல, கேள்வி கேட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேள்வி கேட்கறதே விட்டுலீங்க. அந்த பேப்பர் போர்டு ஒன்று கையில் வச்சிருக்காங்க, வெள்ளை கலர் போர்டு. எந்த அமைச்சர் சொன்னாலும் முன்னாடி போய் அப்படி ஆடுறாங்க. ஏதாவது IPL மேட்ச் அவங்க IPL மேட்ச் நிறைய பார்ப்பாங்க. இந்த DMK காரங்க சொன்ன மாதிரி டீம்ல வச்சிருக்காங்க. IPL மேட்ச் அந்த போர்டு ஆடுற மாதிரி இப்போ MP மாதிரி போர்டு ஆடுறாங்க. அவங்க அப்பப்போ சொன்னோம், அண்ணே இது IPL மேட்ச் கிரவுண்ட் இல்லைன்னு, இது பாராளுமன்ற திமுக MP ஜெய்சன் சொல்லுவாங்க. பாஜகவோட லீடர்ஸ் தான் சார் BCCI தலைவராகவே இருக்காங்க. பாஜகவோட லீடர்ஸ் யாருமே IPL மேட்சை ஓன் பண்ணல. அதுல தலைவராக இருக்க ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸ்டேட் பாடி ஓட்டு போட்டாங்க. ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் தலைவர்கள் ஓட்டு போட்டு அதை செலக்ட் பண்ணிருக்காங்க. கொரோனா 2வது நடக்கும் பொழுது முன்கள பணியாளர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. அந்த MP என்ன பண்ணாரு? ஸ்டேடியத்துக்குள்ள யாருமே போக கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க. ஆனா ஓனருக்கு நான் தம்பிங்கிற பேர்ல ஸ்டேடியத்துல போய் உட்காரல. எப்படி இதெல்லாம் நியாயப்படுத்துறீங்க? மனசாட்சி ஒண்ணு வேணும்ல. அப்படிப்பட்ட அலையில என்ன யாத்திரை நடத்தி பொதுமக்கள் ஒன்று சேர்க்கணும். ஒரு நிமிஷம் குடும்பத்துக்கு சார்பாக கேள்வி குடும்பத்தின் சார்புன்னு சொல்லிடுது. நீங்க சென்டிமெண்ட் ரிப்போர்ட் எனக்கு தெரியும். நீங்க அந்த குடும்ப நபர்னு சொல்லுங்க, பதில் சொல்றேன். குடும்பத்தை பத்தி பேசுறது ரிப்போர்ட் வந்து குடும்ப நம்பரா? நான் என்ன தவறு செஞ்சேன்?